சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் அய்யனாவரம் இல்லத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி மற்றும் குழந்தைகளை சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவிப்பதற்காக அவரது இல்லத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்துள்ளார். சென்னை அய்யனாவரத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். விவரம். வணக்கம். இங்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவரது இல்லத்திற்கு அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையிலும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட போதே அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருப்பதையும் இவரது கொலை செய்தவர்களை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து இந்த வழக்கு குறித்த விசாரணையானது எப்படி நடைபெறுகிறது என்பது குறித்தும் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்திருந்தார். இந்நிலையில்தான் இன்று அவரது குடும்பத்தினர் அனுமதியுடன் தற்போது அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார். அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அய்யனாவரத்தில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவரது இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் வருகை தந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இங்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் இங்கு வருகை தந்திருக்கின்றனர். இன்று ஆம்ஸ்ட்ராங் அவரது மனைவி பொற்கொடி அவரது இல்லத்தில் இருக்கிறார். அவரை சந்தித்து அவர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறுவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து அதன் பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிவபிரகாஷ், செய்தியாளர் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா சொன்னீங்க. அதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும்? அது குறித்தான விவரம். தற்போதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காரில் இருந்து இங்கு வந்து தற்போது மேலே சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சில நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கு வந்திருந்தார். அவர் வந்து சென்றது பிறகு தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அவர் காரில் இங்கிருந்து வரும்போதே இந்த இடத்தில் அதிமுகவினர் மிக திரளாக இந்த இடத்தில் வந்து கூடியிருந்தனர். அதன் காரணமாக அவரது வாகனம் உள்ளே வருவதற்கே கிட்டத்தட்ட 5 நிமிடங்களுக்கும் மேலாக பிடித்தது. அதன் பிறகுதான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அதிமுகவினருக்கு மத்தியில் அவர்கள் அனைவரையும் வரவேற்று அதன் பிறகு தற்போது மேலே சென்றிருக்கிறார். அது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறுவது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் அவரது திருவுருவ படமானது அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அதன் பிறகு அவரது குடும்பத்தினருடன் சில நிமிடங்கள் உரையாடி விட்டு அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளரை சந்திக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.